அவங்க பொண்ணும் ஷோவானும் ஒன்னா இருக்கிறத பாக்குற ஹீரானோட அம்மாக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஷோவான்ன்றதாலலாம் இல்ல, அவங்களுக்கு ஜென்ரலா ஆம்பளைங்க மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. இந்த காதல்ன்ற பேரை பயன்படுத்தி ஆம்பளைங்க அவங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் சுயநலமா எடுத்துக்கிட்டு காதல்ன்ற வார்த்தையே அசிங்கமா ஆக்கிட்டு விட்டுட்டு போயிடுறானுங்க. இவங்க ஹஸ்பண்ட் கேன்சரால இறந்தாலுமே அவர் இவங்க கூட கடைசி வரைக்கும் இருந்து ஃபைட் பண்ணல, வலி தாங்க முடியாம செல்ஃபார்ம் பண்ணி இறந்துகிட்டாரு. அந்த மாதிரி ஒரு நிலைமை அவங்க பொண்ணுக்கு ஏற்பட்டுக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. லைக் காதல்ன்ற பேரை யூஸ் பண்ணி இங்க முக்காவாசி ஆம்பளைங்க அவனுங்களோட மூட் ஸ்விங்க்கு ஏத்த மாதிரி பொண்ணுங்களோட உடல் தேவைக்காக மட்டுமே இந்த காதல்ன்ற பேரை பயன்படுத்தி பழகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கத்துல போய் ஹீரான் மாட்டிக்க கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஷோவான் ஹீரானை விட வயசுலயும் பெரியவன், எப்படி நம்ம பொண்ணு இவங்கிட்ட விழுந்தான்னு தெரியலையேன்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஜாங் இன்னும் வீட்டுக்கு போகாம இவங்களுக்கு கால் பண்ணிட்டே இருக்கான். அப்போ இவங்களுக்கு இன்னொரு யோசனை, ஜாங்குமே நம்மளோட வயசுல சின்னவன் தான், நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனுக்கு போய் ஓகே சொல்லலாம் தானே நினைச்சிட்டு இருந்தோம். ஒரு சில ஆம்பளைங்க காதல்ன்ற பேரை பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்றதால எல்லா ஆம்பளைங்களும் அப்படியும் கிடையாதுன்ட்டும் யோசிக்கிறாங்க.